ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் மெனுவோட ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு பிடிச்ச காம்போ. பொங்கல், சட்னி, வடை. பொங்கல் கொஞ்சம் ஹெல்த்தியாக மில்லட்ஸில் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வடையோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1.5 கப்பு உளுந்தம்பருப்பை 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி கையை வச்சு இந்த மாதிரி மாவை நல்லா தள்ளி விடணும். மாவு இந்த மாதிரி கொஞ்சம் கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அதுவே கொஞ்சம் வாட்டரியாகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட மாவு ரெடியாகி வந்துடும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு விஸ்க் வச்சு 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணியிருக்கேன். மாவை இந்த மாதிரி தண்ணியில் போட்டால் மேலே ஃப்ளோட் ஆகணும். இப்போ இந்த மாவில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு மிளகும் ஆட் பண்ணலாம். ஒரு கடாயில் இந்த மாதிரி நிறைய ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் சூடானோடனே கையை வாட்டரில் நல்லா வெட் பண்ணிவிட்டு மாவை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது. வெளியில் வந்துட்டு உள்ள மாவாகவே இருந்துடும். அதனால் ஒரு மீடியமான ஹீட் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வடை 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்ஸோட டயட்டில் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது மாவாட்டும் போது கிரைண்டரில் வடைக்கு ஆட்டி பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். கிட்ஸுக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியான மில்லட் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கப் மில்லட், 1/2 கப் மூங் தாலை வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மில்லட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் திணை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கரில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 கப்புக்கு 4 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் 3 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோடனே குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பொங்கல் வாட்டரியாக தான் இருக்கும். பொங்கல் எப்போவுமே டைம் ஆக ஆக இருக்கும் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். பொங்கலை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கீ ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, துண்டு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அந்த பொங்கல் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தாளிப்பு ஆட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பொங்கல் கொஞ்சம் திக்காயிடும். நம்மளோட ஹெல்தியான மில்லட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கும் போது நெய் அளவை குறைச்சிட்டு எண்ணெய் ஆட் பண்ணால் டயட்டில் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாம். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான கோகனட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், உடச்சக்கல்ல, நான் உடச்சக்கல்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிப்பேன். 5 பச்சை மிளகா, உப்பு, தேவையான அளவு தண்ணி பண்ணிட்டு இதை அரைச்சிக்கலாம். தாளிக்கும் போது கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கூட கொஞ்சமாக ஆனியன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம். நான் லெஃப்ட் ஓவர் சாம்பார் கூடயும் சர்வ் பண்ணியிருந்தேன். சாம்பாரோட ரெசிபி சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான மில்லட் ரெசிபிஸ், சட்னி ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. டைம் இருக்கும் போது செக் பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.